Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 841 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல பெஜியோட கோட்டையை பிக் மாமு போட்டு குமுறு எடுத்த உடனே ஜெர்மா 66 அவனை நாங்க காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி வெளியில வந்தாங்க. வந்த உடனே பெஜி நார்மல் ஆயிட்டான். அவன் நார்மலானதை பார்த்த உடனே மொத்த வில்ல கூட்டமும் கண்ணோட நிப்பாங்க. சீசர்லாம் பார்த்துட்டு கதருவான், போச்சு தொக்கா மாட்டிட்டமேன்னு. அந்த டைம் பிக் மாம பாக்கணுமே, பட்டே எங்க அப்பா எத்த தண்டி இருக்கா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் சுத்தி நின்றுட்டு இருக்க அத்தனை பேருமே டொப்புன்னு பயங்கரமா சுட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடமே பாத்தீங்கன்னா புகை மண்டலமாயிரும். அவ்வளவுதான், இவங்க கதை முடிஞ்சுன்னு முடிவா பண்ணிட்டாங்க. கடைசியில பார்த்தா ஒரு சின்ன கீரல் கூட வந்திருக்காது. ஏன்னா ஜெர்மா 66 எல்லா புல்லட்டையுமே தடுத்துட்டாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா ஆபத்து, உடனே கிளம்புங்கன்னு சொன்ன உடனே சீசர் பெஜியை தூக்கிட்டு வேகமா பறந்துருவான். இப்போ ஒவ்வொருத்தரா தப்பிக்கணும்னா கஷ்டம், இந்த மாதிரி மொத்தமா வச்சு தூக்கிட்டு போயிட்டா பஞ்சாயத்தே இல்லையே. அது மட்டும் இல்லாம இவங்களால பறக்கவும் முடியும். சரி, இப்ப மேட்டர் என்னன்னா இவங்க பறக்குறாங்க, அதே மாதிரி இந்த வில்ல கூட்டமும் என்ன பறக்க மாட்டாங்களா என்ன? அதையும் ஃபியூச்சரை பாக்குற இந்த கேட்டகரி இருக்கானே, இவன் தான் பெரிய தொல்லை. அவங்க வாழை தாண்டி போறாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு ஃபியூச்சரை செக் பண்ண போவான். அப்ப வின்ஸ்மோக் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானா. அந்த டைம் மத்தவங்க எல்லாம் அவங்கள டார்கெட் பண்ணிட்டு பாஞ்சு போவாங்க. இப்படி எல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா பிக் மாம் என்ன வேடிக்கையா பாத்துட்டு இருப்பா. அவளோட பங்குக்கு பண்ண மாட்டாளா என்ன? அந்த சூரியனை அனுப்பி விடுவா. அது பயங்கரமா நெருப்பு வச்சு அட்டாக் பண்ண உடனே ரைச்சு அதுல மாட்டி கீழே பொத்துன்னு விழுந்துருவா. நிஜியும் யோஞ்சியும் பதறுவானுங்க, இச்சிச்சி பச்சையா திட்டுவான். ஈக்கா இருந்தா இதான் நிலைமை, நம்ம வேலையை நம்ம கரெக்டா பாக்கணும், அவளை கண்டுக்காதீங்கம்மா. அவ எந்திரிச்சு நல்ல அண்ணனுங்கடா, விளங்கியும் இப்படி இருந்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல நான் விழமாட்டேன்னு மறுபடியும் சண்டைக்கு ரெடி ஆயிருவா. இங்க லூஃபியை விட்டு அவனும் சண்டைக்கு போயிருவான் போல. ஏன்னா சஞ்சியோட சிஸ்டர் அங்க அடி வாங்கிட்டால, அதனால காண்டு. சஞ்சியே கம்முன்னு இருக்கான். நம்மளுக்கு வந்தளிக்கிறான் பாத்தீங்களா, உயிரை காப்பாத்தி இருக்கால, அதனால அவனால விட முடியல. ஆனா அதுக்கப்புறம் லாங் நெக் ட்ரைபல் சேர்ந்தவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஜஸ்ட் மிதிய மட்டும் தான் செய்வா. அவங்க பாடி ஃபுல்லா பாய்சன் அப்ளை ஆயிரும். கொஞ்ச நேரம் விட்டா போதும் செத்துருவாங்க. ஆனா அந்த ஸ்மூத்திங்கிறவர் காலே அவ புளிஞ்சு விட்டு பாய்சன் எடுத்துருவா. அவளை பொழந்து கட்டிட்டா போதும், ரேஜு எல்லாத்துக்குமே பாய்சனை கொடுத்து காலி பண்ணிடுவா. பட் பிக் மாம் சும்மா இருக்கணுமே, நான் யாரையும் தப்பிக்க விட மாட்டேன், ஃபர்ஸ்ட் ரேஜுவை தான் கொல்ல போறேன்னு அவளோட ஜூயிஸை யூஸ் பண்ணி தண்டர் பவர் வச்சு அட்டாக் பண்ண போவாளா. அந்த டைமுங்கும் போது ரெண்டு பவர்ஃபுல்லான ஆளுங்க பாஞ்சு வருவாங்க. ஒன்னு நம்ம லூஃபி, இன்னொன்னு நம்ம சஞ்சி. ஆல்ரெடி ரெண்டு பேரும் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அவளுக்கு எதுவும் ஆகாது, அடி வாங்கினாலும் தப்பிச்சிருவான்னு. ஆனா பிக் மாமே களத்துல இறங்கி அவளை அட்டாக் பண்ண போறானவனே அவ உசுருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டு வந்திருக்கானு. என்ன பாருங்க, இல்ல வேற சண்டை. அவங்கிட்ட இவன் வரமாட்டேன்னு இருப்பான், இவங்கிட்ட அவன் வரமாட்டேன்னு இருப்பான். ஆனா மொத்தத்துல போட்டி போட்டு வந்து அடிச்சு சஞ்சீவோட அக்காவை காப்பாத்திட்டானுன்னு வைங்க. அடிச்சு பிக் மாமுக்கு ஒரு சின்ன கீரல் கூட ஏற்படல, அது வேற விஷயம். இதுக்கப்புறம் இங்க இருந்தா செருப்படி கன்ஃபார்ம்னு சொல்லி அங்க இருந்து பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. அவ எங்கடா போறீங்க, எங்க போறீங்க, அவ்வளவு ஈஸியா அவங்கள விட மாட்டேன்னு கீழே ஒரு குத்து ஊத்திட்டு, என்ன ஸ்டார்ட் ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருந்தப்போ என்கிட்ட என்ன சொன்னேன்னு மறந்துட்டியா, என்னமோ நீ அடிச்சு உதச்சு ஓட விடுறேன்னு கூட உன்னைய மதிச்சு உன் மேல வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சாம்பா. அந்த டைம் லூஃபி பேசினால அந்த சீன் எல்லாம் காட்டுவாங்க. அவ பேசும்போது கெஞ்சி இருந்தானா கூட இவன் டம்மி பீஸ் ஆக மாட்டான்னு மறந்துருப்பா, இல்லன்னா கண்டுக்காமையாச்சும் விட்டுருப்பா. இந்த அளவுக்கு வெறி இருந்திருக்காது. ஆனா நம்ம பையன் தான் அப்படி யாருக்குமே அடங்க மாட்டானே. இங்க பாரு குந்தாணி, உனக்கும் எனக்கும் பகதான். நேர்ல மட்டும் நான் உன்னைய பார்த்தேன்னு வை, விரட்டி உன்னைய ஓட விட்டு மிதிப்பேன். இனிமேட்டு ஃபிஷ்மேன் ஐலாண்டே என்னோட டெரிட்டோரி, தேவையில்லாம இங்க மூக்க நுழைச்சிட்டு வந்த மூக்க கட் பண்ணிடுவேன் நான்சென்ஸ்னு சொல்லியிருப்பான். அப்படி சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? சரி, அன்னைக்கு சொன்னது ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துருக்கலாம். நான் ரீசெண்டா மாட்டிட்டு இருக்கும்போது நீ என்ன சொன்ன, கிங் ஆஃப் த பைரட்டா நான் ஆக போறது இல்ல, நீ தான் ஆக போறதா சொன்னேன். அதுக்கப்புறம் கூட சண்டை போட்டு உன்னைய பொளந்துருவேன், பிச்சிருவேன், கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஓவரா டைலாக் ஓட்டியே. ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி பயந்து ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியுது, எங்க ஆளக்கானும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு நல்லா பேசியே நம்ம பையில வெறுப்பேத்தி விட்டுட்டா. இதுக்கப்புறம் லூஃபி விடுவானா? இன்னைக்கு அவளை ஒரே அட்டியில காலி பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். தஞ்சி வேண்டான்னு தடுப்பான். ஆனா அவன் நிக்கிற மாதிரி இல்ல. நம்ம லூஃபிக்கு நல்லாவே தெரியும் அவ எவ்வளவு ஸ்ட்ராங்னு. சோ சாதாரண அட்டாக் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் எல்லாம் வேலைக்கே ஆகாது. அதனால பையன் டைரக்டா ஃபோர்த் கியருக்கே போயிருவான். நீ என்ன சொன்னாலும் கடைசியில கிங் ஆஃப் த பைரட்டா ஆக போறது நான் தான், உன்னை விட மாட்டேன்னு சொல்லி ஓங்கி ஒரு பஞ்சு வைப்பான். அந்த இடத்தை சுத்தி இருக்க அத்தனை பேருமே பறந்துருவாங்க. அட்லீஸ்ட் நம்மால வச்ச பஞ்சுக்கு அவ லைட்டா ஜர்க்கானா கூட பரவாயில்ல, அது கூட இல்ல, கேஷுவலா நிப்பா. அப்படின்னா லூஃபியோட இந்த பவர் அவளை காலி பண்றதுக்கு சுத்தமா பத்தாது. இப்ப ரெண்டு பேத்துக்கு நடுவுலயும் வெறித்தனமா ஒரு சண்டை நடக்க போகுது. நீங்க யாரு ஜெயிப்பான்னு சொல்றீங்க, பிக் மாமா இல்ல நம்ம லூஃபியா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த சண்டையில யார் மண்டை உடைய போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!